ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் லீப்னிஸ் என்கிற நகரில் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார். 1.5 மணி நேரம் பேசினார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அவருக்கு பின்னால் இருந்த கரும்பலகை முழுவதும் கணிதத்தால் நிரப்பப்பட்டிருந்தது. உரை முடிந்த பிறகு அவையிலே அறிவித்தார்கள், ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் என்று அறிவித்தார்கள். ஐன்ஸ்டீனை போய் யார் கேள்வி கேட்கப் போகிறார்கள்? எல்லோரும் நடுங்கியபடி ஆச்சரியத்தோடு உட்கார்ந்திருந்த பொழுது ஒரு 20 வயது இளைஞர் எழுந்து நின்றார். எழுந்து நின்ற அந்த அறிஞர் ஐன்ஸ்டீன் என்று சொன்னதெல்லாம் உண்மையாக கூட இருக்கலாம், ஆனால் அவர் அங்கே எழுதியிருக்கின்ற 2வது சமன்பாட்டுக்கும் 3வது சமன்பாட்டுக்கும் இடையிலே தவறு இருக்கிறது என்று அறிவித்துவிட்டு அமர்ந்து விட்டார். ஒரு நிமிடம் ஐன்ஸ்டீனுக்கு வியர்த்து கொட்டுகிறது. எப்படி தவறு இருக்க முடியும்? ஆச்சரியத்தோடு ஐன்ஸ்டீன் எதையோ யோசித்துக் கொண்டு வழக்கமாக தன்னுடைய பெரிய மீசையை தடவிக்கொண்டே அந்த கணிதத்தை பார்க்கிறார். சரியாக 11வது ஸ்டெப்பில் தவறு இருந்தது. உண்மைதான், அந்த இளைஞர் சொன்னது உண்மை. இந்த முழு ஃபார்முலாவிலும் தவறு இருக்கிறது. இன்று நான் பேசிய அனைத்தையும் மறந்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அரங்கத்தை விட்டு வெளியேறினார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அந்த இளைஞர் தான் லெவ் லாண்டாவோ, சோவியத் யூனியன் கொடுத்த அற்புதமான அறிவியல் அறிஞர். ஒரு பிசிஸ்ட் என்றால் லாண்டாவோ. இன்றைக்கும் ரஷ்யாவில் உள்ள பிரம்மாண்டமான பிசிக்ஸ் கல்வியகத்திற்கு லாண்டாவோ பிசிக்ஸ் சென்டர் என்றுதான் பெயர். அப்படிப்பட்ட அறிஞர் லாண்டாவோ நமக்கு என்ன வழங்கினார்? அவர் வழங்கியதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ். இன்றைய ஆண்டு 2025 நாம் குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆண்டாக உலகில் அனுசரித்து வருகிறோம். ஐநா சபை குவாண்ட ஆண்டு என்று அறிவித்த இந்த ஆண்டில் லாண்டாவோ நினைவு கூறப்படுகிறார். காரணம், லாண்டாவோ டீகோடிங் என்று தனியாக அணுவுக்கு உள்ளே புகுந்து உட்துகள்களை ஆராய்கின்ற ஒரு தனி துறை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த லாண்டாவோ மிக சிறப்பாக தன்னுடைய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி கொண்டே வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது ஒரு சமயத்தில் பாதி சமன்பாடுகளை நிரப்பிவிட்டு காரில் போகும் பொழுது விபத்துக்கு உள்ளாகிறார். விபத்துக்கு உள்ளானவர் கோமா என்கின்ற நினைவிலி ஸ்டேஜுக்கு போய்விடுகிறார். 3 ஆண்டுகள் கழித்து கோமாவில் இருந்து திரும்புகிறார். தான் மீதம் வைத்த ஃபார்முலாவை திரும்ப எழுதுகின்றார். அடுத்த 3 ஆண்டுகளில் நோபல் பரிசு பெறுகின்றார். எப்பேற்பட்ட அறிஞராக லாண்டாவோ இருந்திருக்க வேண்டும்!